ஸ்ரீ தமிழ் ஏரியா சேல்ஸ் மேனேஜர். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம V21 ஆஃபருடைய இந்த மந்தோடைய எண்டு. ஸோ அதனால நமக்கு வெஸ்டீஜ்லேருந்து V21 ஆஃபராக கொடுத்துருந்தக்கூடிய லேர்ன் அண்ட் ட்ராவல் இந்த ஆஃபர் 5 to 16% இருக்க பீப்புளுக்கு வெஸ்டீஜ்லேருந்து V21 ஆஃபர் கொடுத்துருந்தோம். இந்த ஆஃபரில் 3 days 2 night ட்ரிப் கிடைக்கும். அதே நேரத்தில் காலா டின்னர் வித் மேனேஜ்மெண்ட்டோட காலா டின்னர் நடக்கக்கூடிய முதல் காலா டின்னர் இந்த 5 to 16% இந்த ப்ரோக்ராமில் தான். தென் இங்கே நடக்கக்கூடிய சர்டிஃபிகேஷன் கோர்ஸை பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இந்த ப்ரோக்ராமில் அட்டன் பண்ணக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய கஸ்டமைஸ்டு கோர்ஸ் மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் கஸ்டமைஸ்ட் டயட் பிளானும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஆஃபர் எலிஜிபிள் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செல்ஃப் பர்ச்சேஸ் 4 மாதம், அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாதத்தில் செல்ஃப் பிவி 1400 பிவி பண்ணிக்கணும். இந்த 1400 பிவி அக்ரி, நான் அக்ரி, தென் அக்ரி பிளஸ் நான் அக்ரி எல்லாமே ஆட் பண்ணி பண்ண முடியும். அக்ரி மட்டும் 1400 பிவி பண்ணலாம், நான் அக்ரி மட்டும் 1400 பிவி பண்ணலாம், இல்லை அக்ரியும் நான் அக்ரியும் சேர்த்து செல்ஃப்ல 1400 பிவி பண்ணலாம். இதில் அக்ரி அண்ட் நான் அக்ரிக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அக்ரி அண்ட் நான் அக்ரியில் 1400 பிவி செல்ஃப் பிவி பண்ணுறவங்க அவங்களோட நியூ ஜாயினிங் 8 ஐடியில் ஒவ்வொரு நியூ ஜாயினிங்கும் ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸே 100 பிவியில் பண்ணாங்க அப்படின்னா அது நியூ ஜாயினிங்கை கன்சிடர் பண்ணிக்குவாங்க. அப்படி நியூ ஜாயின் இருக்கக்கூடிய 8 ஐடி 4 மாதத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி இதுக்கு ப்ராசஸ் ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பாக 2 ஐடி எடுத்துக்கணும் 100 பிவிலன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் 2 ஐடி எடுக்கலனா கூட பரவாயில்ல, பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஐடிஸை இந்த மாதம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் நியூ ஐடி மூலியமாக 1600 பிவி நீங்கள் கொண்டு வரணும். இதை கொண்டு வந்துட்டாலே போதும், நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய அக்ரி அண்ட் நான் அக்ரிக்கு 1600 பிவி, அதாவது நியூ ஜாயினிங்கில், தென் அக்ரி ப்ளஸ் நான் அக்ரி, அதாவது நான் எல்லாமே கலந்து பண்ணுறேன் அப்படின்னா அவங்க நியூ ஜாயினிங்கில் 8 ஐடி 100 பிவி ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸில் கொண்டு வந்து அவங்க டோட்டலாக நியூ ஜாயினிங் மூலியமாக 2600 பிவியை கொண்டு வரணும். இதில் நியூ ஜாயினிங் ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் 100 பிவி கீழே இருக்கக்கூடாது. அவங்க 100 பிவி கீழே வந்தாங்க அப்படின்னா நியூ ஜாயினாக கன்சிடர் ஆகாது, நாட் எலிஜிபிள். அண்ட் அதே மாதிரி நியூ ஜாயினிங் நம்ம இந்த ஒட்டுமொத்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 4 மாதமும் சேர்த்து 8 ஐடி கம்பல்சரி நியூ ஜாயினிங்கில் பண்ணியிருக்கணும். 8 ஐடி கீழே இருந்தாலும் நாட் எலிஜிபிள். செல்ஃப் பிவி 1400 பிவி கண்டிப்பாக இருக்கணும். தென் இதை நம்ம எப்படி சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா, இதோட அடிஷ்னல் அட்வான்டேஜ் நம்ம பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா டேட்டாங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா டேட்டா ஆப்ஷன் மூலியமாக நம்மளுடைய பிவிஸை நம்ம, அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதத்துக்கான பிவி அதில் பார்த்துக்கலாம். ஃபார் த எக்ஸாம்பிள், நான் அக்ரி பிவி எவ்வளோ பண்ணியிருக்கேன் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த இடத்துல மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அதை நீங்கள் உங்களோட செல்ஃப் பிவியாக எடுத்துக்கலாம். நான் அக்ரியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறேன் சார் அப்படின்னா, அக்ரியில் ஜூனில் எவ்வளோ, ஜூலையில் எவ்வளோ, ஆகஸ்ட்டில் எவ்வளோ, 3 மாதத்துல எவ்வளோ பண்ணியிருக்கேன், இன்னும் 1400 பிவிக்கு நான் எவ்வளோ பண்ணணும் செல்ஃபில், அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பண்ணலாம். சார் நான் நான் அக்ரி பண்ணுறேன் சார் அப்படின்னா உங்களோட டோட்டல் பிவியை மேலே கொடுத்துருக்காங்க, ஆல் ப்ராடக்ட் பிவின்னு. இல்லை ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த நான் அக்ரி பிவியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் டோட்டல் பிவிலேருந்து அக்ரி பிவியை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் அக்ரி பிவி உங்களுக்கு கிடச்சிரும். அந்த நான் அக்ரி பிவியை மந்த் 1, மந்த் 2, மந்த் 3, மந்த் 4 போட்டிங்க அப்படின்னா மந்த் 3 வரைக்கும் டேட்டா ஷோ பண்ணும். அந்த மந்த் 3 வரைக்கும் டேட்டாவை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கனாலே மந்த் 4 இன்னும் செல்ஃபில் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ பண்ணணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அக்ரி, நான் அக்ரி பண்ணக்கூடியவங்க நியூ ஜாயினிங்கில் எவ்வளோ பிவி கொண்டு வரணும் அப்படின்னா 1600 பிவி கொண்டு வரணும் வித் 8 நியூ ஐடி வழியாக கொண்டு வரணும் வித் 100 பிவியில். ஓகேவா? இதான் அக்ரி, நான் அக்ரிக்கான ஒரு ப்ராசஸ். அதே மாதிரி அக்ரி, நான் அக்ரி இது ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஜாயினிங் மூலயமா 1600 பிவி வரணுங்கிறது இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டுமே சேர்த்து பண்ணுறேன் சார், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போது டோட்டலாக 2 ப்ராடக்ட்டையும் சேர்த்து பண்ணக்கூடியவங்க உங்களோட நியூ ஜாயினிங்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 2600 பிவியை கொண்டு வரணும். நான் அக்ரி, நான் அக்ரி எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னா 1600 பிவி சேர்த்து வந்துருச்சு அப்படின்னா நியூ ஜாயினிங் 8 ஐடி 100 பிவியில் நியூ ஜாயினிங்கில் 2500 பிவி கொண்டுட்டீங்கன்னா நீங்கள் இந்த ஆஃபருக்கு எலிஜிபிள் ஆகிடலாம். ஓகேயா? ஸோ இதை எக்ஸ்ட்ரா டேட்டா மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு 3 மந்த்ஸில் என்ன ரிப்போர்ட் இருக்குன்னு பார்த்துட்டு ரிமைனிங் ஆப்ஷனாக நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஆஃபர் எலிஜிபிள் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இதே மாதிரி இதில் அடிஷனல் இருக்கக்கூடியது ட்ரிபிள் பொனான்சா ஆஃபர். இது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாதத்தில்
யார் 2000 பிவி செல்ஃப்ல பண்ணிருக்காங்களோ அக்ரி இல்லாம 2000 பிவி யார் செல்ஃப்ல பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு எலிஜிபிள். அட்லீஸ்ட் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல மிஸ்னாஃப்னன் வெயினோ ஸ்கின் ஃபார்மா 9 இந்த மாம் ப்ராடக்ட் இதுல இருந்து அட்லீஸ்ட் சம் பிவிஸ் இவ்வளவு பிவி பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது. பட் ஒரு சில பிவி இதுல இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்படி இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 4 மாசம் சேர்த்து செல்ஃப்ல 2000 பிவி யார் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு நம்மளுடைய கம்பெனில இருந்து தரக்கூடிய ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ஆஃபர் தராங்க. ஒன்னு ஜூசர் மிக்சர் பிலிப்ஸ் கம்பெனியோடது, இன்னொன்னு அயன் பாக்ஸ். இதை நீங்க செக் பண்றதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா டேட்டால உங்களோட அக்ரி பிவி எவ்வளோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இதை நோட் பண்ணிட்டு உங்க டோட்டல் பிவில இருந்து அக்ரி பிவியை கழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பிவியை மந்த் 1, மந்த் 2, மந்த் 3 இது 3லையும் போட்டு மீதி எவ்வளவு பிவி பண்ணா நாங்க ட்ரிபிள் பொனான்சா ஆஃபருக்கு எலிஜிபிள் ஆகுங்கிறத நீங்க செக் பண்ணிட்டீங்கனாலே போதும். தாராளமா நீங்க இந்த ட்ரிபிள் பொனான்சா ஆஃபரை எலிஜிபிள் பண்ணலாம். இதுக்கு அக்ரி பிவியை மட்டும் மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் பிவியை 3 மாசம் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிமைனிங் அந்த 2000 பிவியில் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அதை பண்ணிட்டீங்கனாலே ட்ரிபிள் பொனான்சா ஆஃபருக்கு எலிஜிபிள் ஆவீங்க. அப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் 2000 பிவி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 4 மாசத்துல பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் மூலியமா ஒரு 4000 rupees 1000 rupees ஒர்த் இருக்கக்கூடிய ஜூசர் மிக்சர் பிலிப்ஸ் கம்பெனில இருந்தும் அயன் பாக்ஸும் உங்களுக்கு இந்த ஆஃபர் மூலியமா கிடைக்கும். தென் இதை தாண்டி நம்மளோட பிரான்ஸ், சில்வர், கோல்டு அவங்களுக்கான க்ரோ யுவர் இன்கம் ஆஃபரும் இங்க இருக்கு. இதே மாதிரி ஸ்டார் அண்ட் டைமண்ட் அவங்களுக்கான க்ரோ யுவர் இன்கம் ஆஃபர் இருக்கு. இந்த ஆஃபர்ஸை சரியா பயன்படுத்துறீங்க அப்படின்னா இந்த மந்த் எண்ட்ல ரொம்ப பெரிய ஒரு ஏர்னிங்ஸை நீங்க ஏர்ன் பண்ண முடியும். இதை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இது சம்பந்தமா எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. விஷுவல் தேங்க்யூ டீம், தேங்க்யூ ஸோ மச்.